வணக்கம் மக்களே. நான் உங்கள் சக்ஸஸ் பேர்ட்ஸ்லேருந்து செம்மையான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த வேலையை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்குமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி லைட்டாக மனசுக்குள்ளே லைட்டாக இல்லைங்க, ஸ்ட்ராங்காகவே தோணுது. டெஃபினட்டாக. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த ஒரு வேலையில். யார் ஆஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தாங்க. இந்த ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு பென்ஷனோட கொடுத்துட்ருக்காங்க. என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டீச்சர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மியூசிக் டீச்சர் அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டீச்சர்ஸ்க்குமே ஹையரிங் இப்போது ஓப்பன் ஆகிருக்கு. பாருங்கள், வெளியிட்ட நாள் வந்து 7ஆம் தேதி 1ஆவது மாதம் 2025 ஓகேங்களா. இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் டேட் 6/2/2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் நம்ம மக்களுக்காக எங்கே வேலை இருக்குது அப்படின்றது கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிகமாக பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, ஆங்கிலத்தில் இருக்குது ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டாக RRBChennai.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தாங்க பப்ளிஷ் ஆகிருக்கு. சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேரியஸ் டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்ஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கு. சரிங்களா. போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஜிடி, டிஜிடி, பிரைமரி டீச்சர், பிடிஐ, லைப்ரேரியன், லேப் அசிஸ்டண்ட், மியூசிக் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் டீச்சர்ஸ்கையும் அவங்க ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆசிரியர்கள் ரெடி ஆகிக்கோங்க, நமக்கான வேலை இதுதான். சரிங்களா. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பென்ஷனோட எல்லாருக்கும் ஒரு கனவு சரிட்டுங்களா. அந்த ஒரு கனவை நினைவாக்குற சமயம் இதுதான். டக்குன்னு எடுங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 753 வேக்கன்சிங்க. கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அவங்க சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் என்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோ முழுக்க பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தாங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது டெஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க. சரிங்களா. எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க முதல் ரவுண்டில் ஓகேங்களா. அதுக்கு மதிப்பெண்ணுமே 100 மதிப்பெண் தான். டைம் டியூரேஷன், அதாவது எவ்வளோ மணி நேரம் அப்படின்றது தான் 90 நிமிஷம் நடக்க போகுது இந்த ஒரு தேர்வு. தப்புக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கானா, ஆமாங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது. கால் மார்க் கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ செலெக்ஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்கல்ல, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க. சரிங்களா. சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அடுத்தது இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 5 டெஸ்ட்டு வைப்பாங்கங்க. பட் இதெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாங்குவேஜ் டெஸ்ட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளோட பார்ட் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு நம்ம இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா. அடுத்தது இதுக்கெல்லாம் என்னென்ன போர்ஷன் அப்படின்றதையுமே நான் உங்களுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்கள் சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 மார்க்குக்கு கேட்போம், அதாவது 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது 15 மார்க்குக்கும் 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் 15 மார்க்குக்கு 15 கேள்விகள், மேத்தமெட்டிக்ஸ் 10 மார்க்குக்கு 10 கேள்விகள், ஜென்ரல் சயின்ஸ் 10 மார்க்குக்கு 10 கேள்வி. ஸோ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 100 மார்க்குக்கு தான் நம்ம இந்த தேர்வை எழுத போகிறோம். சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் 90 நிமிஷம் 100 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் கூட வச்சுருக்க முடியாது. 90 நிமிஷம் 100 கொஸ்டின். ஸோ நம்ம கடன்னு சொல்லி முடிக்கணும். இதே பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படி ஸ்க்ரைப் யூஸ் பண்ணி எழுதுறாங்களே அவங்களுக்கு மட்டும் 120 நிமிஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எப்போவுமே எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கும். தப்பாக எழுதுனீங்கன்னா 1/4 மார்க் போயிடும். சரிங்களா. ஸோ இதுதான்
இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரிப்பா, சம்பளம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 100 பக்கத்துக்கு மேலே இருக்குங்க இவங்க கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பில் நான் படித்து பார்க்கும்போது, சரி சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி வச்சு பார்த்ததுல வந்து, ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இதை பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, செக்ஷன் வைஸாக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இதில் டீட்டெயில்டாக இன்னும் கொடுத்துருக்காங்கங்க. மேக்ஸில் என்னென்ன கேட்பாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்ன கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸில் என்ன கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசிலாம் இவ்வளோ மார்க் வாங்கணும், இடபிள்யூஎஸ்னால் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்க அதையும் கொடுத்துருக்காங்க. சேல்ரி ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே வேக்கன்சி இருக்குது. நம்ம சென்னையை தான் இப்போ வரைக்கும் நோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால சென்னையில் பெஸ்ட்டாகவே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்க, நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி வச்சுட்டு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் தாங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீ வந்து கொஞ்சம் கன்செஷன் இருக்கும். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கன்செஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சேல்ரி தான் பார்த்துட்ருக்கேன். ரிசர்வேஷன் ஏஜு, ரிலாக்ஸேஷனு, டிசபிலிட்டிஸு அது எல்லாமுமே கூட இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது போக இது தாங்க டிக்ளரேஷன் ஃபார்மு. ஓகேங்களா? இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம இங்கேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அனெக்ஷர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் பை ஓபிசி, அதையும் நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டு, எக்கனாமிக்லி வீக்கர் கிளாஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்ம அதை கொடுத்துக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட்டும் நம்ம இங்கே கொடுத்துடணும். டிஸ்க்ளைமரும் இங்கே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இந்த பாருங்கள், இதை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை ஃபில் பண்ணிட்டு சென்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் நம்ம வந்து அப்லோடு இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை லிங்கை நான் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேல்ரி டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளேயே தாங்க கொடுத்துருக்காங்க. சேல்ரியுமே 42,000 49,000 அந்த மாதிரியுமே வந்து 7th பே கமிஷன் 8th பே கமிஷன் பேஸ்டாக தான் இருக்குது. சரிங்க, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் ரோலுக்கு பே வந்து பார்த்தோன்னா 47,600. அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு திருப்பி 47,600. போஸ்ட் கிராஸ் டீச்சர் ஹிந்திக்கு 47,000, தமிழுக்கு 47,000. தமிழ் இல்லைங்க, சாரி, மேல், அதாவது ஹிந்தி வந்து திருப்பி மேல் அப்படின்றதுக்கு 47,000. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸு, பெங்காலி, இங்கிலீஷு, பயாலஜி, அதுக்கப்புறம் மேக்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா, எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷ், நிறையா வேகன்சி இருக்குது. இங்கிலீஷ்க்கு, ஜாகிரஃபிக்கு, ஸோ ஹிஸ்ட்ரிக்கு, ஹோம் சயின்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு, சோஷியாலஜிக்கு, ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு, எர்கானாமிக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங்க்கு, இது எல்லாருமே வேக்கன்சி இருக்குங்க. அதே மாதிரி சீஃப் லா அசிஸ்டண்ட்க்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு, அதுக்கப்புறம் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரு, ஆர்ட்ஸ் டீச்சரு, ஓகே, மியூசிக் டீச்சர், பயாலஜி டீச்சரு, அந்த மாதிரி நிறைய ரோலுக்கு தாங்க இப்போதைக்கு ஆட்களாக வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். நானும் அப்ளை பண்ண தான் போகிறேன். சரிங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.